இங்க ஒரு டிராகன் நெருப்ப கேக்கி அந்த நாட்டையே தும்சம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாட்டு மக்களை கொடூரமா தாக்கிட்டு இருக்கோம். இத பார்த்து அந்த நாட்டோட அரசன் அந்த டிராகனை கொல்றதுக்காக கையில ஒரு வாள் எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜ் மேல ஏறி அது பக்கத்துல வரவும் அந்த டிராகன் மேல குதிச்சிடறான். அப்ப அந்த டிராகன் பறந்து போகும்போது இவன் முதுகுல இருக்க தெரிஞ்சதுமே அங்க இருக்க பாறைகளை உரசி இவனை கொல்ல பாக்கும். ஆனா அந்த ராஜா அந்த டிராகனை விட்டபாடு இல்ல. அப்ப மறுபடியும் அந்த ராஜா கொல்றதுக்காக இது அந்த கடலுக்குள்ளே போயிரும். பட்டு வேகமா உள்ள போனதுமே அங்க இருக்க ஒரு பொருளை முட்டி அவன் வேற தூக்கி எரிஞ்சிரும். இவனு கொஞ்சம் தூரத்துல விழுந்ததும் கையில வச்சிருக்க அந்த வாளை அவனோட கால சொருவிட்டு பக்கத்திலே ஒரு நங்கூர் இருக்கும். அந்த நங்கூரத்தை எடுத்து அந்த டிராகன் மேல வீசினதும் அதுவும் கடலுக்கு மேல பறந்து வந்துட்டு இருக்கும். பின்னாடி இவனை தொங்கி வந்துட்டு இருப்பான். அது நேர ராஜாவோட கோட்டைக்கு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கோட்டையில ஒரு பொண்ணு வேற நின்றுட்டு இருப்பா. அந்த பொண்ணு அந்த டிராகனை பார்த்ததுமே அவ்வளவு பயத்துல கத்த. அப்ப அந்த பொண்ணை பார்த்து இது நெருப்ப கேட்கமே அதே நேரம் பார்த்து அந்த நாட்டோட ராணி அந்த பொண்ணை வேற காப்பாத்திடுறா. அப்ப அந்த ராணி அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலாம் போகும்போது அந்த டிராகன் ரெண்டு பக்கம் நெருப்ப கக்கி அவங்கள போக விடாம தடுத்துரும். இவங்களை என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிராகன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்க. இத பார்த்த ராஜா பறந்து வந்து அந்த டிராகனோட ஒத்த பக்க ரெக்கைய அவர் வச்சிருந்த அந்த வாளை வச்சு அதோட ரெக்கைய வேற கிழிச்சிடறாரு. இதனால அந்த டிராகன் பறக்க முடியாம அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட ஒரு ரெக்கையை வச்சு அது மேல பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அது நெருப்பு கக்க போக அப்ப அதே நேரம் பார்த்து அதோட கழுத்துல மெல்லிச பகுதி இருக்கும். அதுல கத்தி வச்சு குத்தமே அந்த நெருப்புலாம் வெளியே வந்துரும். அந்த நெருப்புலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த டிராகனோட இதயத்தை குத்துறதுக்காக அதோட உடம்புக்குள்ளே கத்திய விட்டுறான். அந்த இதயத்துக்கு மேல ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை வர கிழிச்சு விட்டுறான். அப்ப அந்த கத்தியை வச்சு அதோட இதயத்தை குத்தலாம் போக அதே நேரம் பார்த்து நெருப்ப கேட்கவும் இவனோட கையில பட்டதுமே இவனு வழியில கையை எடுத்துறான். அப்ப அந்த டிராகன் அந்த கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கும். அப்ப அந்த ராஜா மறுபடியும் ஜம்ப் பண்ணி அந்த இதயத்தை குத்தலாம் போக அந்த கத்தி வர எட்டாது. இதனால அந்த டிராகனை கொல்றதுக்காக வேற வழியே இல்லாம அவரோட ஒரு கைய அந்த கத்தியால குத்தி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப மறுபடியும் ஜம்ப் பண்ணி அந்த கத்தியை வச்சு இதயத்தை குத்தலாம் போக அதே சமயம் இது பாறையை முழுங்குமே அந்த பாறையை வேற கத்தியை தட்டி விட்டுரும். சரி இருந்த கத்தியும் போக இப்ப என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டிராகன் பயங்கரமா வாயை பொளந்துகிட்டு அவங்களை கடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்க. இவர் மறுபடியும் பயங்கரமா ஜம்ப் பண்ணி அந்த டிராகனோட உடம்புக்குள்ள கையை விட்டு அவரோட கையாலேயே அந்த டிராகனோட இதயத்தை பிச்சு எடுத்துறாரு. இதனால அந்த டிராகன் துடி துடிச்சு அந்த கடலை விழுந்து செத்து போயிரும். கூடவே இந்த ராஜாவும் செத்து போயிடுறான்.